ஆனா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து உங்களுக்காக எவ்வளவு கெட்ட பேரை வேணாலும் அவர் சுமப்பார், உங்களை நல்லா ஆக்குறதுக்காக. அதுதாங்க அவரு. உங்களை கெட்ட பேராக்கி மற்றவன் நல்ல பேர் சுமப்பான், அதுதான் இந்த உலகம். ஆனா அவர் எப்படின்னா, உன்னை நல்லவனாக்க அவர் எவ்வளவு கெட்டதை வேணாலும் சுமப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்னையிலிருந்து உங்க பேரை மகிமைப்படுத்த அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். ஆமென். எவனுடைய ஒப்பீனியனும் அவர் பார்க்கவே மாட்டார். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அது எப்படி ஆண்டவரே நீங்க அவனுக்கு அதை செய்யலாம் அப்படின்னு எவனா ஒருத்தன் வந்து கேட்டா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ்ன்ட்டு போயிட்டே இருப்பார். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். நீங்க எப்படிங்க ஆண்டவரே அவனுக்கு நீங்க அதை செய்யலாம்? நான் 10 வருஷமா ஜெபிச்சேன், நீங்க எனக்கு செய்யல. அவன் இப்போ வந்தா அவனுக்கு நீங்க டக்குன்னு வெளிநாட்டு வேலையை கொடுத்துறீங்க. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். நீங்க எத்தனை வருஷம் காத்திருக்கீங்கன்றது மேட்டர் கிடையாது, எந்த அளவுக்கு அவரை தெரிஞ்சிருக்கிறீங்கன்றது தான் மேட்டர். முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா? how long I wait-ன்றதே கிடையாது, how well I know him-ன்றது தான் விஷயம். எனக்கு அவரை நல்லா தெரியும் அப்படின்னா உங்க அற்புதம் சீக்கிரம் நடக்கும். எனக்கு அவரை கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும் அப்படின்னா என் அற்புதம் லேட்டாக நடக்கும். உங்களுக்கு அப்போ அவரை எவ்வளோ தெரியும்ன்றது தான் விஷயமே. அதனால தான் நான் சொன்னேன், நான் பேசினா அவர் கேட்பாரா? ஆமாம் கேட்பார். நான் உடஞ்சனா அவருக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். ஆமென். புரியலையா? மேரியோடைய மனசு என்னன்னு அவருக்கு தெரியும். ஜீசஸ் ஒரு நல்ல ஒரு சோல், அவர் நல்ல ஒரு மனுஷங்க. முதல்ல அவர் ஆண்டவர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்தார். when he lived he was 100% man and 100% God. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயுமே அவர் வாழ்ந்தார். அதனால அவர் ஒரு நல்ல மனுஷன். முதல்ல நீங்க அவரை மனுஷனா புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நீங்க அவரை கடவுளா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். இங்கிலீஷ்ல சூப்பரா போட்டிருக்கு, now Jesus loved Martha and her sister and Lazarus. இப்ப 3 பேரையும் லவ் பண்றாரா? மேரி யாரு? ப்ராஸ்டியூட். மார்த்தா யாரு? ப்ராஸ்டியூட். லாசரஸ் யாரு? கூட சப்போர்ட் பண்றவன், தம்பி. எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை லவ் பண்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு குறை இருந்தா அவர் நேசிக்க மாட்டார் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு குறை இருந்தா கூட அவர் நேசிப்பார். நீங்க நல்லவங்களா இருக்கும் போது மட்டும்தான் அவர் உங்களை நேசிப்பார்னு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, நாளைக்கு திடீர்னு போயிட்டு